நீங்க டைம் ட்ராவல் பண்ணி போய் உங்க தாத்தாவை அவர் உங்க பாட்டியை மீட் பண்றதுக்கு முன்னாடியே கொன்னுட்டீங்கன்னா உங்க அப்பா பிறந்திருக்க மாட்டாரு. அதனால நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்க பிறக்கலன்னா டைம் ட்ராவல் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ உங்க தாத்தாவை கொண்டு இருக்க மாட்டீங்க. உங்க தாத்தா சாகலைன்னா உங்க அப்பா பிறந்திருப்பாரு. உங்க அப்பா பிறந்ததால நீங்க பிறந்திருப்பீங்க. டைம் ட்ராவல் பண்ணுவீங்க, தாத்தாவை கொல்லுவீங்க. அதால நீங்க பிறக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்க பிறக்கிறதுக்கும் பிறக்காததுக்கும் இடையில ஒரு லூப் கிரியேட் ஆகும். இதை தான் கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிளா பேரடாக்ஸ்னா என்னன்னு சொல்லணும்னா, லாஜிக்கல் திங்கிங் மூலமா ஆன்சரோ எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு கொஸ்டினை தான் பேரடாக்ஸ்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஃபேமஸான 5 பேரடாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு அந்தந்த பேரடாக்ஸோட கன்செப்டை மட்டும் சின்ன சின்ன ஸ்டோரி மூலமாக விளங்கப்படுத்தியிருக்கேன். அதுக்குன்னு அந்த பேரடாக்ஸே இவ்வளோதான்னு நினைச்சிட வேணாம். ஒவ்வொரு பேரடாக்ஸ்லையும் ரொம்பவே டீப்பான தியரி உள்ள இருக்கும். ஈவன் சில பேரடாக்ஸில் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் விளங்குவோம். உங்களுக்கு டீப்பாக அந்தந்த பேரடாக்ஸ் பற்றி விளங்கணும்னா அந்த பேரடாக்ஸ் நேமை கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். லயர் பேரடாக்ஸ். ஒரு நாட்டில் மரண தண்டனை கைதிகளுக்கு 2 விதத்தில் தண்டனை கொடுப்பாங்க. ஒன்று தூக்கில் போடுவாங்க, இல்லை கழுத்தை வெட்டி கொள்ளுவாங்க. அந்த நாட்டில் ஒரு திருடனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அவன்கிட்ட அரசர் சொல்லுறாரு, நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு, அது உண்மையா இருந்தா உன்னை தூக்கில் போடுவோம், பொய்யா இருந்தா உன் கழுத்தை வெட்டி கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த திருடன், நீங்க என்ன கழுத்தை வெட்டி தான் கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த திருடன் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா? அந்த திருடனுக்கு எந்த தண்டனையை அரசர் கொடுத்திருப்பார்? அவன் உண்மை சொல்லியிருந்தா அவனை தூக்குல போடணும். ஆனா அவனை தூக்குல போட்டா அவன் சொன்னது பொய்யாயிரும். அவன் சொன்னது பொய்யா இருந்தா அவனை கழுத்தை வெட்டி கொள்ளணும். அவனை கழுத்தை வெட்டி கொன்னா அவன் சொன்னது உண்மையாகிரும். அதனால அவனை தூக்குல தான் போடணும். இப்படி அந்த திருடன் சொன்னது உண்மையா பொய்யாங்கிற கொஸ்டின் தான் லயர் பேரடாக்ஸ். ரசெல்ஸ் பேரடாக்ஸ். இந்த பேரடாக்ஸை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் சொல்றத கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னா, அந்த ஊர்ல யாரெல்லாம் அவங்களே முடிவெட்ட முடியலையோ அவங்க மட்டும்தான் பாபர் கிட்ட போய் முடிவெட்ட முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சட்டத்துல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நீங்களே முடிவெட்ட முடியலைன்னா நீங்க பாபர் கிட்ட போய்த்து முடிவெட்ட முடியும். செகண்ட், உங்களுக்கு முடிவெட்ட முடியும்னா உங்களுக்கு பாபர் கிட்ட போக முடியாது. இப்போ இங்க வர பேரடாக்ஸ் என்னன்னா, அந்த ஊர்ல உள்ள பாபர் அவரே முடிவெட்ட முடியுமா முடியாதா? அவருக்கு முடிவெட்ட முடியும்னா அவர் பாபர் கிட்ட போய் முடிவெட்ட முடியாது. அங்க அவர் தான் பாபர்ங்கிறதால அவருக்கு முடிவெட்ட முடியாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி அவருக்கு முடிவெட்ட முடியாதுன்னா அவர் பாபர் கிட்ட போய்த்து முடிவெட்ட முடியும். அங்க அவர் தான் பாபர்ங்கிறதால அவருக்கு முடிவெட்ட முடியும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் பாபர் கிட்ட போக முடியாது. இப்படி பாபர் அவருக்கு முடிவெட்ட முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் தான் ரசெல்ஸ் பேரடாக்ஸ். ஜேனோஸ் பேரடாக்ஸ். அகிலேஸ் ரேஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்டான ரன்னர். இவரை ஒரு ஆமை கூட ரேஸுக்கு விடுறாங்க. பட் ஆமை அவரை விட 100 மீட்டர் முன்னாடி இருந்து ரேஸை ஸ்டார்ட் பண்ணுது. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அகிலேஸ் அந்த ஆமை ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ஆமை எப்படியும் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போயிருக்கும். அகிலேஸ் அந்த ஆமை இருந்த பாயிண்ட்டை மறுபடியும் ரீச் பண்ணும்போது அந்த ஆமை இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கும். இப்படியே அந்த ஆமை இருந்த பாயிண்ட்டை அகிலேஸ் ரீச் பண்ணும் போதெல்லாம் ஆமை கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பேரடாக்ஸ் படி அகிலேஸால அந்த ஆமையை ஓவர்டேக் பண்ணவே முடியாது. இது ப்ராக்டிக்கலா சாத்தியம் இல்லைதான். பட் நாம மொத்த ரேஸையும் பாட்டா பிரிச்சு பார்க்கும்போது இந்த பேரடாக்ஸ் கிரியேட் ஆகும். ஷ்ரோடிங்கர்ஸ் கேட். ஒரு பாக்ஸுக்குள்ள பூனையை அடைச்சி வச்சு அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பாய்சனையும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டையும் வைக்கிறாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் டிகே ஆனா அந்த பாய்சன் நெகட்டிவ் ஆகும், பூனை செத்து போயிடும். பட் அந்த எலிமெண்ட் டிகே ஆகுனிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பூனை செத்து போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உயிரோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம பாக்ஸை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன நடந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த பேரடாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த பூனை உயிரோடையும் இருக்கும், அட் த சேம் டைம் செத்தும் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூனை செத்தது ஒரு ரியாலிட்டி, பூனை உயிரோட இருக்கிறது இன்னொரு ரியாலிட்டி. இது ரெண்டுமே அங்க நடந்திருக்கும். சப்போஸ் நீங்க அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா நீங்க ஏதோ ஒரு ரியாலிட்டியை பார்ப்பீங்க. அதுக்குன்னு மற்ற ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை. இந்த ரியாலிட்டி ரெண்டையும் ஒரு கொயினோட 2 பக்கம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க கொயினை டொஸ்ட் பண்ணா ஒன்று ஹெட் விழலாம், இல்லை டைல்ஸ் விழலாம். நீங்க டொஸ்ட் பண்ணும்போது ஹெட் தான் விழுந்துச்சுங்கிறதால அந்த காயின்ல டைல்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் அட் த சேம் டைம் பூனை செத்தும் இருக்கும், உயிரோடையும் இருக்கும். இது ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட்.
இது ரிலேட்டடாக இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன். மான்டி ஹால் பேரடாக்ஸ். ஒரு கேம் ஷோ ஒன்று நான் நடத்துகிறேன், அதில் நீங்கள் தான் கண்டஸ்டன்ட். கேம் என்னன்னா 3 க்ளோஸ் பண்ண டோர் இருக்கு. அதில் ஏதோ ஒரு டோருக்கு பின்னாடி ஒரு கார் ப்ரைஸாக இருக்கு. மற்ற 2 டோருக்கு பின்னாடியும் ஒரு ஆடு இருக்கு. நீங்கள் 3ல் ஒரு டோரை சூஸ் பண்ணலாம், பட் திறந்து பார்க்க முடியாது. எனக்கு எந்த டோருக்கு பின்னாடி கார் இருக்குன்னு தெரியும். நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, நீங்கள் சூஸ் பண்ணாத 2 டோரில் ஆடு இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களை பார்த்து நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ண டோரை ஸ்விட்ச் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட ஓல்ட் சாய்ஸ்லேயே ஸ்டே பண்ணுறீங்களான்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஸ்விட்ச் பண்ணுறதும் ஸ்டே பண்ணுறதும் ஒரே வின்னிங் ப்ராபபிலிட்டியை தான் தரும்னு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். பட் மான்டி ஹால் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்விட்ச் பண்ணுறது உங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டியை அதிகரிக்கும்னு சொல்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 3 டோரையும் ஏபிசி அப்படின்னு நேம் பண்ணி வைப்போம். நீங்கள் ஏயை சூஸ் பண்ணி இருக்கீங்க, கார் உண்மையிலேயே ஏக்கு பின்னாடின்னு வைப்போம். நான் பியை திறந்து காமிக்கிறேன், ஆடு இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் சாய்ஸை ஸ்விட்ச் பண்ணுறீங்க, அதனால நீங்கள் லூஸ் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் லூஸ் பண்ண ப்ராபபிலிட்டி 1/3. கார் இப்போ பிக்கு பின்னாடி இருக்குன்னு வைப்போம். இப்போ நான் சியை திறந்து காமிக்கிறேன், ஆடு இருக்கு. நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, ஸோ வின் பண்ணுவீங்க. இதனால வின்னிங் ப்ராபபிலிட்டி 1/3. கார் இப்போ சிக்கு பின்னாடி இருக்குன்னு வைப்போம். இப்போ நான் பியை திறந்து காமிக்கிறேன், ஆடு இருக்கு. நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, ஸோ வின் பண்ணுவீங்க. இதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி 1/3. ஸோ மொத்தமாக பார்த்தா வின்னிங் ப்ராபபிலிட்டி 2/3, லூசிங் ப்ராபபிலிட்டி 1/3. இதே மாதிரி 100 டோர் இருக்கிற ஒரு போட்டியை கன்சிடர் பண்ணுங்க. அதில் ஒரு டோருக்கு பின்னாடி ஒரு கார் இருக்கு, மிச்சம் 99 டோருக்கு பின்னாடியும் ஆடு இருக்கு. இந்த போட்டியில் நான் 98 டோரை திறந்து காமிக்கிறேன், 98 டோருக்கு பின்னாடியும் ஆடு இருக்கு. நீங்க ஒரு டோரை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம்ல நீங்க ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 99% இருக்கும். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு காம்படிஷன் நடந்தா நீங்க எப்பவுமே ஸ்விட்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா பேரடாக்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, வின் பண்ணி வைக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.